ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்கிற பொரிச்ச குழம்பு ரெசிபி ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட் வேறு லெவல். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ ரெசிபிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. சட்டி நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா 2 செகண்ட்ஸ்லேயே பொரிஞ்சிடும். பொரிஞ்ச அப்புறம் சோம்பு சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் பொரிஞ்ச அப்புறம் வடகம் ஆட் பண்ணுங்கள். இந்த வடகம் தான் குழம்புக்கு சூப்பர் அரோமா கொடுக்கும். இப்போ 6 இல்லைனா 7 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கின பிறகு நல்லா கோல்டன் கலரில் வந்த பிறகு அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி ஆட் பண்ணுங்கள். கூட ஒரு 4 பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் பெரிய 4 தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போ தக்காளி நல்லா மசிய வரைக்கும் வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளெல்லாம் ஆட் பண்ணலாம். நான் இங்கே நூக்கல், முருங்கைக்காய், வாழைக்காய் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட கத்திரிக்காய் இருந்தால் அதையும் ஆட் பண்ணலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு இந்த குழம்பு செய்யலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காய்கறிகள் எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு மசாலா ஆட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுங்கள். நான் இந்த அளவு ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்ற காரம் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி குக்கிங் ட்ரை பண்ணும்போது ஒரு லைக் போடணும்னு தோணுதா? அப்போ கமெண்ட்டில் ஒரு லைக்குன்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணுங்கள். அதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணினா குழம்புக்கு ஒரு நேச்சுரல் ஸ்வீட் அரோமா வரும். டேஸ்ட்டும் ரொம்ப பேலன்ஸ் ஆகும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப வாட்டரி ஆகக்கூடாது. ஜஸ்ட் ஸ்மூத்தாக அரைக்க தேவையான அளவு தண்ணி போடுங்க. அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணி மறுபடியும் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை குழம்புல ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த குழம்புல நான் யூஸ் பண்ணுற காய்கறிகள் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது. நூக்கல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு பாடிக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சம்மர் சீசனுக்கு செம கூலிங் எஃபெக்ட்டு. முருங்கைக்காயும் யூஸ் பண்ணும்போது இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். பாடிக்கு எனர்ஜி கிடைக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஹெல்த்தியான வெஜிடபிள் இது. அப்புறம் வாழைக்காய் சேர்த்ததுனால ஸ்டொமக் ஹெல்த்துக்கு நல்லது. கான்ஸ்டிபேஷன் மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரெடியூஸ் ஆகும். கத்திரிக்காய் ஆட் பண்ணினா கத்திரிக்காய் ஆட் பண்ணும்போது சூப்பர் டேஸ்ட் வரும். கூட பாடிக்கு ஃபைபர் சப்ளை ஆகும். இது மாதிரி காய்கறி எல்லாம் சேர்த்து இந்த குழம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக ஹெல்த்தி மீலாக மாற்றிடும். ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ரெசிபி ஆனால் நியூட்ரிஷன் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு அப்புறம் சட்டியை மூடி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து அப்புறம் மூடியை திறந்து பாருங்கள். இப்போ இந்த குழம்புல பொரிச்ச ரவுண்ட் அப்பளத்தை உடச்சி ஆட் பண்ணுங்கள். அப்பளம் குழம்புல நல்லா ஊறி செம்ம டேஸ்ட் கொடுக்கும். இதுதான் இந்த பொரிச்ச குழம்போட ரெசிபியோட ஸ்பெஷல் டச்சு. கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டான ட்ரெடிஷ்னலான பொரிச்ச குழம்பு ரெடி. இதை சுட சுட சாப்பாடோட சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். மறுபடியும் ஒரு ரெசிபியோட சீக்கிரம் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஹாப்பி குக்கிங்.